ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பி ஹேப்பி அண்ட் பி ஹெல்த்தி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன வாரம் சனிக்கிழமை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, மலர் மருத்துவத்தில் டாக்டர் எட்வர்ட் பச்சோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்த்தோம். இந்த வாரம் அவர் என்ன எப்படி தயார் பண்ணாரு, எப்படி நம்ம இந்த மலர் மருத்துவத்தை யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்த வாரத்திலிருந்து என்னென்ன மலர் மருந்துகள் நம்ம பார்க்கலாம். இப்போ எட்வர்ட் பச் என்ன பண்ணாரு அப்படின்னா, இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் லண்டனை விட்டு வெளியில வந்து அந்த தேம்ஸ் நதிக்கரை ஓரத்துல அவர் என்னென்ன பூக்கள்லாம் ரிசர்ச் பண்ணாரோ அதையெல்லாம் பறிச்சு அவர் வந்து ஒரு எசன்ஸா வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சாரு. இது எப்படி ரெடி பண்ணாரு அப்படின்னா, பாயில் மெத்தட்லயும் பண்ணினாரு, சன் மெத்தட்லயும் பண்ணினாரு. சன் மெத்தட் அப்படின்னா அங்க எப்பெல்லாம் வெயில் இருக்கோ அந்த சமயத்துல பூக்களை காலையில 9ல இருந்து 11 மணிக்குள்ளார பறிச்சு அதை வந்து ஒரு ஸ்பாஜரிக் எசன்ஸா, அதாவது பறிச்சு அந்த சன்னுல சூரிய வெளிச்சத்துல வச்சு அதிலிருந்து திரவங்களை எடுத்து அது ஸ்பாஜரிக் எசன்ஸ், அதாவது தாய் திரவம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி யூஸ் பண்ணாரு. அப்படி சம்மர்ல கலெக்ட் பண்ற அந்த ஃப்ளவர் மெடிசன்ஸ் என்ன பண்ணாரு, குளிர்காலங்கள்ல எல்லாருக்கும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. மேபி குளிர்காலமா இருக்கிறப்ப அந்த மருந்து வேணும் அப்படின்னா அவர் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும், அந்த பூக்கள் எல்லாத்தையும் பறிச்சு பாயிலிங் மெத்தட்ல அது பாயில் பண்ணி அதிலிருந்து எசன்ஸ் எடுத்து அதிலிருந்தும் அவர் மலர் மருந்துகளை அவர் தயார் பண்ணார். இப்படி 2 முறைகள்ல அவர் மலர் மருந்து தயார் பண்ணாரு. இந்த தயார் பண்ண மலர் மருந்துகளை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, நம்ம லிக்விடா வாங்குறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 30 ml தண்ணி எடுத்து அந்த தண்ணியில ஒரு 3 டிராப்ஸ் அல்லது 5 டிராப்ஸ், அதாவது நீங்க பக்கத்துல இருக்கிற மலர் மருத்துவத்தை அந்த தெரபிஸ்ட நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்றாங்களோ அது மாதிரி ஒரு 3 டிராப்ஸோ 5 டிராப்ஸோ ஊற்றி நீங்க குடிச்சுக்கலாம். இது நீங்க பில்ஸா சாப்பிடணும் அப்படின்னா, இப்போ ஹோமியோபதியில பில்ஸ்ல டிராப்ஸ் போட்டு கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி நீங்க அந்த பில்ஸை வாங்கி அதுல ஒரு 10 டிராப்ஸ் ஆர் 15 டிராப்ஸ், அதாவது பக்கத்துல இருக்க நீங்க மலர் மருத்துவர் கன்சல்ட் பண்ணி கூட பண்ணலாம். இல்ல எனக்கு எப்படி பண்றது தெரியும், எனக்கு என்ன காம்பினேஷன் தெரியும் அப்படின்னா, அருகில் இருக்கிற ஹோமியோபதி கடைகள் எல்லாம் கிடைக்கும். அங்க வாங்கிட்டு வந்து நீங்க டிராப்ஸாவும் குடிக்கலாம், பில்ஸாவும் நீங்க சாப்பிடலாம். உங்களுக்கு தெரியல அப்படின்னா பக்கத்துல இருக்கிற மலர் மருத்துவர்களை நீங்க கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன டிராப்ஸ் குடிக்கணும் அப்படிங்கிறத குடிக்கலாம். நீங்க மாத்தி காம்பினேஷன் குடிச்சீங்கன்னா எந்த சைடு எஃபெக்டும் வராது, உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது, அவ்வளவுதான். ஸோ இது நீங்க என்னென்ன மலர் மருந்துகள் சாப்பிடணும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்க பழக்கப்படுத்திக்கோங்க. எந்த சைக்காலஜிக்கல் எஃபெக்டா இருந்தாலுமே இந்த மலர் மருந்துகள் உங்களுக்கு வேலை செய்யும். ஒன்லி சைக்காலஜிக்கல் எஃபெக்ட்டுக்கு மட்டும்தான் வேலை செய்யும். நீங்க நோய்களை தீர்க்கும் அப்படின்னலாம் நீங்க யோசிக்காதீங்க. நோய்களை தீர்க்கும். எப்போ தீர்க்கும் அப்படின்னா, நம்மளுடைய சைக்காலஜி பிரச்சனையினால ஒரு நோய் வந்துச்சு, நான் இதில் ஸ்ட்ரெஸ் ஆனேன், இதனால எனக்கு நோய் வந்துச்சு, இந்த பிரச்சனை எனக்கு இருந்தது இதனால நோய் வந்துச்சு அப்படின்னா, பேசிக் சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் இருக்கும் பொழுது அதுக்காக நீங்கள் இந்த மருந்து வாங்கி சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இது எப்படிலாம் கிடைக்கும், என்னென்ன மலர் மருந்து சாப்பிட்டா எந்த சைக்காலஜிக்கல் எஃபெக்ட்டுக்கு நம்ம யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பின்வர வீடியோக்களை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.